தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்புத் துறையினர் வந்து தீ அணைப்பார்கள். ஆனால் தீ விபத்து ஏற்பட்டால் தானாக அணைக்கும் கருவி கண்டுபிடித்திருக்கிறார் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பள்ளிக்கூட மாணவர். அவரின் கண்டுபிடிப்பு குறித்த தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வீடுகளிலோ தொழிற்சாலைகளிலோ தீ விபத்து ஏற்பட்டால் அங்கிருக்கும் ஆட்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்து விடலாம். ஆனால் எரிவாயு சிலிண்டர் கிடங்கு, பட்டாசு தொழிற்சாலை உள்ளிட்ட இடங்களில் தீ பற்றினால் பெரும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. தீ விபத்து ஏற்பட்டால் செல்போனில் தகவல் தெரிவிப்பதுடன் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் தானாகவே தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்கும் கருவியை கண்டுபிடித்து சாதனை படைத்திருக்கிறார் தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன். ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்பை நிகழ்த்திய இந்த ஜெகதீசன் ஒரு விஞ்ஞானி என நீங்கள் நினைக்கக்கூடும். அதுதான் இல்லை. அவர் கூடலூர் NSKP மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஜெகதீசன் கண்டுபிடித்த கருவி தீயின் வெப்பத்தை சென்சார்கள் மூலம் உணர்ந்து செயல்படுகின்றது. ஒரு சென்சார் மூலம் செல்போனுக்கு தகவல் சென்றுவிடும். மற்றொரு சென்சார் மூலம் தண்ணீர் தெளிக்கும் பணி நடைபெறும். 3 பொருட்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது தண்ணியும் தெளிச்சிடும். அதே போல் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்ணி சவுண்டு கொடுத்துரும். அதே போல் ரிங்கு அந்த காவல்துறையினருக்கோ இல்லை உரிமையாளருக்கோ ஃபோன் போயிடும். தீ விபத்துகளால் பெரும் பாதிப்புகளை அறிந்த தான் தனது நண்பர்களுடன் இணைந்து இந்த கருவியை உருவாக்கியிருப்பதாக கூறுகிறார் மாணவர் ஜெகதீசன். இப்போ ஒரு தீ விபத்து, இப்போ இதனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னு நான் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார். அதை எப்படியா தவிர்த்தே ஆகணுன்ற பட்சத்தில் நான் இந்த கருவியை கண்டுபிடிச்சேன். மின்சாரம், டீசல் ஆகியவை இல்லாமலேயே விவசாயத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் வகையில் ஒரு கருவியை உருவாக்க திட்டமிட்டுள்ளார் இந்த இளம் விஞ்ஞானி. தண்ணி இருக்கும், ஆனால் மின்சாரம் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அதே போல் நான் இந்த கருவியை கண்டுபிடிச்சி நான் இங்கே தோட்டத்தில் கரண்ட் இல்லாமலேவும் ஆட்டோமேட்டிக்காகவும் பெட்ரோல், டீசல், சோலார் எந்த துணையுமே இன்றி இயங்கக்கூடிய மோட்டார் செய்யலாம்னு எனக்கு அபிப்பிராயம் இருக்குது சார். உதவிகள் கிடைத்தால் தொழிற்சாலைகளில் அமைக்கும் அளவுக்கான கருவியை உருவாக்க முடியும் என்பது ஜெகதீசனின் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பு. எல்லாருடைய உதவியும் இந்த மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்தால் அந்த அளவு பெரிய நிறுவனங்களிலும் பெரிய அளவில் ஏற்படக்கூடிய தீ விபத்தையும் தவிர்க்கக்கூடிய வகையிலே மாணவனுடைய முயற்சியானது அமையும். தானாகவே தீயை அணைக்கும் இந்த சிறப்புமிக்க கருவியை மாணவர் ஜெகதீசன் ஒரு விளையாட்டு பொருளைப் போல உருவாக்கியிருக்கிறார். அவருடைய தொழில்நுட்பத்தை அரசு அறிந்து அதை மேம்படுத்தி வர்த்தகப்படுத்தினால் மக்களுக்கு பயன்படும்.